இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 18 வெகாமை. இந்த குறள்தான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். நாளை புறங்கூறாமை என்ற அதிகாரத்தை பார்ப்போம். அதாவது 180வது குறள். இரள் ஈனும் எண்ணாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பின் விளைவது அறியாது ஒருவன் பிறன் பொருளை வெளவக் கருதின் அக்கருத்து அவனுக்கு இறுதியை பயக்கும். அப்பொருளை வேண்டாமை என்னும் செல்வம் வெற்றியை பயக்கும் என்கிறார். நல்வழியில் வருகின்ற செல்வம் நமக்கு போதும். பிறர் வழியிலிருந்து பிறர் பொருளை நமக்கு வேண்டாம் என்று சொல்கிறவன் செருக்கு உடையவன். செருக்கு உடையவன்னா பெருமிதமான எண்ணம் உடையவன். அந்த பெருமிதமான எண்ணம் உடையவன் போர்க்களத்தில் அந்த பெருமிதமான எண்ணம் எண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம். அந்த எண்ணம் உடையவர்கள் தம் வலிமையை எண்ணி போர்க்களத்தில் வெற்றி பெறுவது உண்டு. காரணம், தம்முடைய வலிமை என்ற செருக்கு அவர்களுக்கு வெற்றியை தரும். படை செருக்குடைய போர் வீரர் போர்க்களத்தில் வெற்றி காண்பது போல் பிறர் பொருளை வேண்டாம் என்று சொல்லும் செருக்குடையவர்கள் வெற்றி அடைவார்கள். அந்த பெருமித எண்ணமே அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும். பிறர் பொருளை கவர்வதால் விளையும் பின் விளைவுகளை எண்ணி பாராது பிறர் பொருளை விரும்புபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது முடியாது. அதற்கு மாறாக பிறர் பொருளை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் பிறர் பொருளை எண்ணி பார்த்து பிறர் பொருளை விரும்புபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதில்லை. அவர்களுடைய அந்த விருப்பம் அவர்களுக்கு அழிவையே தரும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதன் தீய வழியில் சம்பாதிக்காமல் நல்வழியில் சம்பாதிக்க வேண்டும். அப்படி நல்வழியில்னா அறவழியில், தெய்வப்புலவர் சொல்லிய அறம் சார்ந்த வழியில் ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்தால் அதில் வரக்கூடிய பொருளே நமக்கு போதுங்க. பிறர் பொருளை நமக்கு நம்மள்கிட்ட வலிமை இருக்குது, உழைப்பு இருக்குது, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அது மாதிரி நாம் அடுத்தவனை நம்பி அவனுடைய பணத்தில் வாழ வேண்டும் என்பது நமக்கு வேண்டாம். அந்த எண்ணம் நமக்கே ஒரு செருக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உழைப்பு கடுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு கடுமையாக இருந்து அந்த பணம் போதும், அந்த பொருள் நமக்கு போதும் என்று ஒதுங்கினால் அவன் வெற்றி அடைவான். ஆனால் அந்த பணம் பிறர் பொருளை விரும்பி பின் விளைவு அறியாமல் இருப்பவன் அவன் தோல்வி அடைவான். அவன் தன்னுடைய செல்வத்தையும் இழந்து தோல்வி அடைவான். வெற்றி அடைய மாட்டான், தோல்வி அடைவான். அதுதான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்துங்க. அவருக்கு இது 20வது குறளில் தான் அவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசி குறளில், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளில்
அற்புதமான கருத்துக்களை உணர்த்துவாருங்க. இந்த 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 குறளை நீங்கள் படித்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அது விளங்கும். மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய சம வயது உடையவர்களை நான் கேட்டுக்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. காரணம், அவர்கள் பழகியே வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த பழகிய பழக்கத்திலே வந்ததனால் அதை இன்னும் மாற்றவே முடியாது. காரணம், நம்முடைய இளவயதிலேயே நீங்கள் கற்று பழகி வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாக திகழும். அது நீங்கள் பின்னாடி நமக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது என்று எண்ண வேண்டாம். இன்றைக்கி உள்ள தொழில்நுட்பத்தில் ஏஐ வந்துவிட்டது. அதனால் நாம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எத்தனை ஏஐ வந்தாலும் நம்முடைய வேலை நாம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எதையும் எதற்கும் துணிந்து திருக்குறளை தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு தெரியும். நீங்கள் வேணும்னா அதான் சொன்ன, தினந்தோறும் டைரி உறுதியாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது டைரி உறுதியாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். எழுதுவதை தினம் இன்னைக்கு என்ன எழுதணும், என்ன படித்தோம், என்ன எழுதணும், இன்னைக்கு என்ன படிக்கப் போகிறோம், அப்போ நாளைக்கு என்ன படிக்கப் போகிறோம் என்பதெல்லாம் ஒரு டைரியில் நாட்குறிப்பிலே குறித்து கொள்ள வேண்டும். அப்படி குறித்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். நன்றி, வணக்கம். அடுத்த நாளைக்கு புறங்கூறாமை என்ற இதற்கு அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். அது மிக மிக முக்கியமான குறளுங்க. நேரடியாக ஒருத்தன் பேசுவான், தனியாக போய் அவனை பற்றி குறை சொல்லி பேசுவான். நேரடியாக புகழ்ந்துட்டு தனியாக போய் புகழ்ந்து பேசுவான். அதான் புறங்கூறாமை. அதனால் அது நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். நமக்கு வாழ்க்கையில் நான் 1330 குறள்களையும் தங்களிடம் சொல்லிவிட்டு தான் அடுத்து என்ன பேசலாம் என்று யோசிப்பேன். முதலில் டாக்டர் அப்துல் கலாம், ஆப்பேஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி அக்கினி சிறகுகள் சொன்னேன். என்னுடைய மண்ணில் பிறந்தவர். நான் 1985 தான் மாவட்டங்கள் பிரிந்தன. அதற்கு முன்னாடி நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். அதுக்கு பிறகு தான் சிவகங்கை மாவட்டம்னு பிரித்தாங்க. அதனால் அந்த மண்ணில் பிறந்தவன், அந்த மண்ணில் படித்தவன். அதனால் நான் ஆப்பேஜே அப்துல் கலாமினுடைய நல்ல ஒரு அற்புதமான செயல்களை உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து சொன்னேன். அக்கினி சிறகுகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். எப்படி மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை என்னுடைய வீட்டில் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை என்னுடைய வீட்டில் இருக்கிறது. என்னுடைய வீட்டில் உள்ள என்னுடைய மருமகள் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றார். என்னுடைய மருமகன் மூத்த மகனுடைய மனைவி பேச்சு போட்டியில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் போதே பேச்சு போட்டியில் இந்த படித்து அவர் ஒரு புத்தகம் அவர் என்னுடைய மகன் மூத்தவர் வீட்டில் இருக்கிறது. சத்திய சோதனையும் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அக்கினி சிறகுகளும் நம்மிடம் இருக்க வேண்டும். காரணம், ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலே பிறந்து மிகப்பெரிய அந்தஸ்துக்கு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாகி அவர் கடைசியில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகி பேசும்போதே, மாணவர்களுக்கு கல்வி நடத்தும் போதே அவருக்கு உயிர் பிரிந்து விட்டது. ஆனால் அவர் என்ன சொல்வார் என்றால், பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி அவருடைய இறப்பு பேரறிஞர் அண்ணாவுக்கு எப்படி இருந்ததோ, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எப்படி கூட்டம் வந்ததோ அந்த மாதிரி அவருக்கும் இருந்தது. அதனால்
அவருடைய முதல் எனக்கு அக்கினிச்சிறகுகள் தான் ரொம்ப பிடிச்சது. அதை சொன்னேன். அதுக்கடுத்து திருக்குறளை சொல்லி வருகிறேன். திருக்குறள் முடிந்தவுடன் அடுத்து யார் இருக்காருன்னு பார்ப்போம். என்ன செய்திகளை சொல்லலாம்னு யோசிப்போம். சொல்லிகிட்டே இருப்பேன். தயவுசெய்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். 1330 குறள்களையும் சொல்வேன். திருக்குறள் சமய சார்பற்ற நூல். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான நூல். உலக பொதுமறை என்று உலக தமிழ்ச்சங்கத்திலே அன்னைக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அதாவது வணக்கத்திற்குரிய பர்வின் சுல்தானா அவர்கள் திருக்குறளை பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தையே போட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அப்படி திருக்குறள் ஒரு பொதுமறைங்க, அதை நீங்கள் மறக்கவே வேணாம். அதனால் நீங்கள் தினமும் ஒரு குறள் படியுங்க. நன்றி. நாளை மீண்டும் ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.